இல்ல விஜய் வருகைக்கு பிறகாக தான் அவர் யார் ஓட்ட பிரிக்கிறாருன்ற ஒரு பெரிய திமுக ஓட்ட பிரிப்பாரு, திமுக ஓட்ட பிரிப்பாரு. நாம் தமிழர் கொஞ்சம் கூட டச் இல்லையா? கொள்கை ரீதியாக நிற்கக்கூடியவன் எப்படிங்க வந்து மாத்தி வாக்களிப்பான்? எந்த வரைக்கும் 16, 21, 24 நாம் தமிழ் கட்சி எந்த இடத்துல குறைஞ்சிருக்கு? நாம் தமிழ் கட்சியின் வாக்கு ஒரு வாக்காளரை கூட யாராலும் விலை கொடுத்து வாங்க முடியாது. இது யதார்த்தமான உண்மை, சத்தியமான உண்மை. யாராலையும் வாங்க முடியாது. இந்த கிரேஸும் நாம் தமிழ் கட்சி குறையவும் போறது கிடையாது. இல்ல கூடணும். நமக்கு இந்த மாதிரி அரசியல் வரும்போது தான் இன்னும் அதிகரிக்கும். அப்பதான் நாம் தமிழ் கட்சி இப்பதான் நிறைய பேர் சொல்றாங்க, மரியாதைக்குரிய விஜய் அவர்களுடைய ரசிகர்களே நிறைய பேர், ஆனா நான் விஜய் ரசிகர் தானே, ஆனா ஓட்டு உங்களுக்கு தானே, ஏன்னா அண்ணன் தானே 15 வருஷமா கஷ்டப்பட்டு இருக்காரு, அதுக்கு நம்ம ஓட்டு மதிப்பளிக்கணும்னே. மனசாட்சி குத்துது அவங்களுக்கு. என்னடா இது ஒரு சொஃபஸ்டிகேட்டடான அரசியல்னா அப்போ ரொம்ப ஈஸியா இருக்க, எல்லாத்துக்கும் ஒரு அறிக்கையை போட்டு விட்டுட்டு, பக்கத்துல இருக்க சிலைக்கு மாலையை போட்டு விட்டுட்டு, ஒரு பூவை போட்டு விட்டு போயிட்டா இதோ சூப்பர்ப்பா, இதான் அரசியல் போல இருக்கு. ஏதோ ஒரு பிரியாணி போட்டலாம், ஒரு சாம்பார் சாதம் அது கொடுத்துட்டா இதான் அரசியல் போல இருக்கு. இது என்ஜிஓ பாலிடிக்ஸ், இட்ஸ் நாட் அ பாலிடிக்ஸ். நீங்க வந்து அந்த அரசியல் செய்வதற்கு தமிழ்நாட்டில் 1000 அமைப்புகள் இருக்கு, 1000 என்ஜிஓக்கள் இருக்காங்க, சேவை மையங்கள் இருக்காங்க. அதுவல்ல அரசியல். மக்களுக்காக களத்தில் நின்று சண்டை செய்யணும். நீங்க மீனவர் பிரச்சனையா போய் நிக்கணும். வெறும் அறிக்கை மட்டும் கிடையாது. அண்ணன் சீமான் அறிக்கை விடுவாரு, அதை தாண்டி களத்துல போய் நிற்பாரு. அவருக்கு வெயில் மழை புயல் எல்லாம் தெரியும். ரேஷன் அரிசியில புழு கடந்த அரிசியில என்ன நாத்தம் இருக்கிற அரிசியை சாப்பிட்டு அதுல எப்படி மக்கள் வாழ்றாங்கிறத சாப்பிட்டு பார்த்து வளர்ந்தவர். இரவு சாப்பிட காசு இல்லாம, அந்த சாப்பாடு காசு இல்லாம 4 புரோட்டா வாங்கி போட்டா ஒரு 2 நாளைக்கு பசி இருக்காதுன்னு நினைச்சு வந்தவர். மக்களுடைய வேர்வை தெரியும், உழைப்பலுடைய வேர்வை தெரியும். கத்திரிக்காய் என்ன விலை, தக்காளி என்ன விலை, வெண்டைக்காய் என்ன விலை, அது என்ன எப்படி விளையுது, அதோடைய இது அவங்களுக்கு விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, எல்லாமே தெரியும் அவருக்கு. தற்சார்பு பொருளாதார கொள்கை என்று தமிழ்நாட்டில் இந்த 70 ஆண்டுகள்ல ஒரு அரசியல் கட்சி ஒரு கொள்கையை முன்னிறுத்துது, ஒரு தனி பொருளாதார கொள்கையை. சுயராஜ்யம், சுயம் சேவாக் என்று பல்வேறு பேர்ல ஐயா மோடி பேசுறாரு, ஆனா செய்யல. ஆனா இன்னைக்கு தற்சார்பு பொருளாதார கொள்கையில வாழ முடியும், அதை வைத்து தமிழ்நாட்டுடைய கடனை அடைக்க முடியும், ஒவ்வொரு தனி மனிதனும் தலை நிமிர்ந்து வாழ முடியும். கல்வி, மருத்துவம், தூய குடிநீர் தாண்டி எல்லாமே வந்து இங்க இலவசம் கிடையாது. அது 3 தான் இலவசம். அனைவருக்கும் தரமான கல்வி, அனைவருக்கும் தரமான மருத்துவம், ரெண்டையும் கொடுத்துட்டா லஞ்சம் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது.